ஹரி ஓம் மகா காளி. தேவதா சக்திகளில் எச்சினிகள் எத்தகையவை, அதை நாம் எவ்வாறு வழிபட முடியும், அந்த ஆற்றலை நாம் எவ்வாறு வசியம் செய்ய இயலும் என்பது குறித்தான சில வழிமுறைகளையும் எளிய விளக்கங்களையும் அண்மை காலத்தில் அடியேன் ஓர் உரையாக வழங்கியிருந்தோம். அந்த உரையை கேட்ட அன்பர்களில் சிலர் எம்மை தொடர்பு கொண்டு அந்த எச்சினிகள் குறித்து மேலும் மேலும் சில விஷயங்களை அறிய வேண்டும் எனும் ஆவலோடு பேசினார்கள். அந்த எச்சினிகள் என்பது வள்ளுவர் சொல்வது போல நெருப்பை நெருங்கி பழக முடியாது, நெருப்பு விட்டு ரொம்ப தள்ளி நின்று அதை அனுபவிக்கவும் முடியாது. நாம் மற்றொரு ஆற்றல், மானுடம் என்கிற ஒரு சக்தி நம்மிடமிருந்து பல மடங்கு ஆற்றல்களை கொண்டிருக்கிற மற்றொரு சக்திகளை கொண்டிருக்கிற ஒரு இனக்குழு, எச்சினி எச்சன். அவர்களோடு நாம் ஒருவித பயபக்தியான உறவுதான் மேற்கொள்ள முடியும். அந்த மாதிரி உறவு மேற்கொள்கிற வரை நமக்கு எவ்வித சேதாரங்களும் இருக்காது. அவைகளை நிர்வகிக்கக்கூடிய முதலாளிகளைப் போலவோ, அவைகள் நமக்கு அடிமையானவர்கள் என்கிற மனோபாவத்தோடு நடத்துகிற ஒரு அதிகாரமிக்கவர்களைப் போலவோ நாம் எண்ணுவோமே ஆனால், அந்த எண்ணுகிற கணத்திலேயே ஒரு பெரும் பாதிப்பு, பெரும் அழிவு எண்ணுபவருக்கு ஏற்பட்டுவிடும். இந்த எச்சரிகள் குறித்து எமக்கு எப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டது? எச்சரிகள் குறித்தான எந்தவித தேடலும் எம்மிடம் இல்லை. ஏதோ ஒரு வகையில் மகாகாளியினுடைய பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதம், ஜேஷ்டலட்சுமியினுடைய ஒரு வழிபாடு அடியனுக்கு கிடைத்தது. ஆதி தெய்வம், மூத்த தெய்வம், முதல் தெய்வம் என்று வர்ணிக்கப்படுகிற அந்த ஜேஷ்டலட்சுமியினுடைய வழிபாடை அடியேன் பெற்று அதனில் சிறிது சிறிதாக மூழ்குகிற போது, ஆழமாக பயணிக்க ஆரம்பிக்கிற போது, அந்த ஜேஷ்டலட்சுமியினுடைய வழிபாட்டை எம்முடைய இல்லத்தில் நிலைநிறுத்தி அனுதின வழிபாடாக மாறி அது வளர்ந்து வருகிற போது, அந்த ஜேஷ்டலட்சுமியினுடைய அருகில் அமர்ந்திருக்கிற இருவரும் ஆகப்பெரும் எச்சன் எச்சினி என்கிற ஒரு பெரும் சூட்சமத்தை ஜேஷ்டலட்சுமியினுடைய ஆற்றல் எமக்குள் உணர்த்த தொடங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக மேகம் சூழ்ந்த ஒரு சூரியனை மேகங்கள் கரைந்து விலகி பெரும் பிரகாச வெளிச்சத்தை காட்டி நிற்கிற சூரியன் போல அந்த ஜேஷ்டலட்சுமி வழிபாட்டில் நாம் ஆழமாக பயணிக்க ஆரம்பிக்க அம்பாளை சுற்றி சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த மேகங்கள்லாம் விலகுகிற போது பெருமளவு ஆற்றல்கள் அவளை சூழ்ந்து சுற்றி கொண்டிருப்பதை பரிபூர்ணமாக உணர முடிந்தது. பலவிதமான எச்சினி சக்திகள் அவளோடு சேவகம் புரிவதற்காக அவளிடம் நின்று கொண்டிருக்கின்றன. எச்சில் பொறுக்கி ஆறுமுகம் என்று ஒரு சித்த புருஷர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். விராலிமலை குகையில் அவர் பெரும் தவம் மேற்கொண்டவர், எண்ணற்ற சித்துக்கள் புரிந்தவர். அவருடைய பிரதான வழிபாடு மூதேவி உபாசகர் என்று அவரை சீடர்கள் வர்ணிக்கிறார்கள். வராகி வழிபாடும் அவருக்கு உண்டு என்றாலும் அவருடைய மூல தெய்வமாக இந்த மூதேவி வழிபாடு, அதாவது ஜேஷ்டலட்சுமி வழிபாடு அவருக்கு இருந்தது என்பதை சொல்கிறார்கள். அவருடைய குகைக்கு சென்று அடியேன் இங்கே வழிபடுகிற போது அந்த பேருண்மையை அறியும் வாக்கியம் கிடைக்கப்பெற்றது.
குருநாதர் விரும்பி வணங்கின தெய்வம் மூதேவி. மூதேவி உபாசனையை விரும்பி ஏற்றிய ஆறுமுக சுவாமி. பதிகத்தில் அப்படிதான் வந்திருக்கு. அதே போல இளையரசனேந்தலில் ஜீவசமாதி கொண்டிருக்கிற பேப்பர் சுவாமிகளுக்கும் இத்தகைய மூதேவி உபாசனை இருந்திருக்கக்கூடும் என்கிற அனுமானங்கள் அடியனுக்கு உண்டு. இப்படி எண்ணற்ற சித்த புருஷர்கள் ஒரு காலகட்டத்தில் இந்த ஜேஷ்டலட்சுமியினுடைய உபாசனையை மிக ரகசியமாக பேணி இருக்கிறார்கள், அதை செய்திருக்கிறார்கள் என்கிற அனுபவங்கள் மெல்ல மெல்ல உள்ளுணர்வால் உந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், அந்த அம்பாளினுடைய அனுகிரகத்தை பெறுகிற போது அந்த தேவிக்கு கட்டுப்பட்டு இருக்கிற எண்ணற்ற எச்சினி சக்திகள் மிக எளிதாக அந்த உபாசனை பெறுவதற்கு வந்து கிடைத்து விடுகிறது. அப்போது அவர்களுடைய சித்தாடல்களும் இந்த சமூகத்துக்கு அவர்கள் எண்ணுகிற நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பும் சாதாரணமாக ஏற்படுகிறது. இந்த ஜேஷ்டாலட்சுமி வழிபாடை ஒரு பெரும் இயக்கம் போல மூர்க்கமாக அதை மூடி மறைத்து விட வேண்டும் என்று ஒரு காலத்தில் செய்து முடித்திருக்கிறார்கள். 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அந்த வழிபாடு சமூகத்தில் சகல ஜனங்களுக்குமான வழிபாடாக இல்லாமல் மறைந்து இருக்கிறது. அதுக்கு எண்ணற்ற காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு சூட்சம காரணம், அந்த வழிபாட்டை செய்கிறவர்களுக்கு சில பல ஆசீர்வாதங்கள் மிக எளிதில் கிடைத்து விடுவதை சமூகம் கண்டிருக்கிறது. ஆக சகல ஜனங்களும் மிக சாதாரணமாக தங்களுடைய பிறப்பறுக்கும் நிலையை, முக்தி நிலையை, பெரும் நிலையை பெறுவதற்குரிய வாய்ப்புகளை இந்த அம்மா கொடுக்கிறாங்கிறத கண்டு வாயெடுத்து நின்றிருக்கிறார்கள். ஒருத்தியே போதும் போல இருக்கே, வேற எதுவும் வேண்டாமோ என்கிற விவாதங்கள் வந்திருக்கிறது. மூடு மந்திரமாக மூடி மறைக்கப்பட்டு இருக்கிறார். ஆனால் காலம் எந்த ஒரு உண்மையும், எந்த ஒரு சத்தியத்தையும், எந்த ஒரு தர்மத்தையும் நிரந்தரமாக மூடி மறைத்து விட இயலாது. மறுபடி துளிர்க்கும், வெளிப்படும், விஸ்வரூபம் எடுக்கும். அதுபோலதான் இந்த ஜேஷ்டலட்சுமியினுடைய ஒரு வழிபாடு இன்றைக்கு சமூகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மறுபடியும் வளர்ந்தோங்கி வருகிறது. அப்படி அடியன் அந்த ஜேஷ்டலட்சுமியினுடைய வழிபாடு செய்ய ஆரம்பித்த பிறகு லட்சுமி தேவியினுடைய இருபுறமும் இருக்கக்கூடிய மாந்தன், மாந்தி, கோமுகன், அக்னி மாதா, விருஷபங்கன், சுகன்யா என்று பல பெயர்கள் அந்த இரு சக்திகளுக்கும் இருக்கிறது. ஜேஷ்டலட்சுமியினுடைய மகன், மகள் என்கிற பந்தமும் அந்த தேவிக்கு அந்த இரு பக்கமும் இருக்கக்கூடிய ஆற்றல்களுக்கு இருக்கிறது என்கிற பலவிதமான கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டு அதன் மூலம் ஆய்வறிஞர்கள் இந்த ஜேஷ்டலட்சுமியினுடைய சில சூட்சமங்களை படித்திருக்கிறார்கள். அப்படியாக அந்த இரு ஆற்றலும் யார் என்று பார்க்கிற போது லட்சுமி தேவிக்கு ஒரு பெரும் தொண்டு செய்யக்கூடிய சேவக ஆற்றல்களாகத்தான் அவை நிஜத்தில் இருக்கிறது. ஆனால் காலச்சூழலில் அந்த ஆற்றல்கள் அம்பாளினுடைய சிலை ரூபத்தில் இரு பக்கமும் வடிக்கப்பட்ட போது ஒருவேளை இவர்கள் தாயினுடைய மகளாக இருக்க வேண்டும், இல்லைன்னா இவ்வளவு முக்கியத்துவம் எப்படி கிடைக்கும் என்கிற எண்ண பாவமும் ஜனங்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் எம்முடைய வழிபாட்டின் போது எமக்கு அம்பாள் உணர்த்திய அந்த உண்மை, ஒரு பெரும் எச்சினி ஆற்றல்கள் அவளை சூழ்ந்து இருக்கிறது. இந்த இருவர் மட்டுமல்ல, இன்னும் மேலும் சில தேவதா சக்திகள், எச்சினி ஆற்றல்கள் அம்பாள் எங்கு வாசம் செய்கிறாளோ, எங்கு இருக்கிறாளோ அவளிடம் அவைகளும் சேர்ந்து இருக்கிறது. இந்த எச்சினி என்கிற விஷயம் அடியனுக்கு இப்படித்தான் தொடங்க ஆரம்பித்தது. அதுவரை எச்சினிகள் குறித்து எவ்வித சிந்தனைகளும் எவ்வித தேடல்களும் இல்லாமல் இருந்த சிறியவனுக்கு அம்பாள் வந்த பிறகு, அவளை அனுதினமும் கைதொழுத பிறகுதான் அவளுக்கு அருகே இருப்பவைகள் எச்சினி ஆற்றல்கள் என்பதை உள்ளார உணர்ந்தோம். அதன் பிறகு அம்பாளினுடைய இடதுபுறம் இருக்கக்கூடிய அந்த தேவி
அக்னி மாதா இருக்கிறாளே, அதாவது மாந்தி என்று மற்றொரு பெயரால் வர்ணிக்கப்படுகிற அந்த பெண் சக்திக்கு லக்ஷ்மி எச்சினி என்பதை மிக சரியாக தெய்வம் உணர்த்தியது. அவளும் ஒரு தாமரை மலரை கையில் ஏந்தி இருப்பாள். அதனாலதான் இந்த ஜேஷ்ட லட்சுமி வழிபாடு என்பது சகல சௌரியத்தையும் தரக்கூடியவளாக இருப்பதற்கு இத்தகைய விஷயங்கள்லாம் காரணமாக இருக்கிறது. அவளுடைய வழிபாட்டில் எண்ணிய விஷயங்கள், கேட்ட வரங்கள் விரைந்து சித்தியாவதற்கு இவையெல்லாம் ஒரு காரணம். இந்த எச்சினிய ஆற்றல், தெய்வ ஆற்றல்கள் நமக்கு அனுகிரகம் பாவிக்க வேண்டும், நம்முடைய எண்ணம் பலிதமாக வேண்டும் அப்படின்னா இது யாருக்கு முதல்ல தகுதி உடையவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற இடத்துக்கு தான் இப்போ வரோம். ஏன்னா இந்த எச்சினி குறித்து பேசியதும் சில பலர் நம்மிடம் தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள். பேசுகிற அவர்களுக்கு இந்த எச்சினிகளை நாடக்கூடிய தகுதி இல்லை என்பது அவர்கள் உரையாடலிலே தெரிந்து விடுகிறது. இப்போ அவங்கெல்லாம் ஏதோ ஒரு பிழையா ஏதோ ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு ரூபத்தில் எங்கேயாவது ஒரு முயற்சி செய்து இதை நாட வேண்டும்னு அதில் ஈடுபட்டாங்கன்னா கடுமையான பாதிப்பு, இழப்பு, துன்ப துயரங்களை சந்தித்து விடுவார்கள். காரணம், அந்த ஆற்றல்கள் மிக 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 பரிசுத்தமான ஆற்றல்கள். அது யாரிடம் அவை செயல்படும், யார் அவர்களை நினைக்கலாம் என்பதற்கென்று ஒரு 2 அடிப்படையான தகுதிகளை சொல்கிறோம். எந்த ஒரு மானுடன் ஒரு பெண்ணின் கண்ணீருக்கு காரணம் இல்லாமல் இருக்கிறானோ அவன்தான் இதுல முதல்ல தகுதி பெற முடியும். அதாவது இந்த சமூகத்தில் பெண் பாவம், பெண் சாபத்துக்கு ஆளாகாதவனாக இருக்க வேண்டும். அது ரொம்ப 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 முக்கியம். அவனுடைய வீட்டில் பெண்கள் இருப்பாங்க, அவனுடைய பணி செய்கிற இடத்துல பெண்கள் இருப்பாங்க. இப்படி எத்தனையோ பெண்களை அவன் சமூகத்தில் எதிர்கொள்றான் இல்லையா? அவன் எந்த இடத்திலையும் எந்த ஒரு பெண்ணினுடைய கண்ணீருக்கும் காரணமாக கூடியவனாக இருந்து விடக்கூடாது. அப்படி இருந்தான்னா அவன் நம்ம இதை மாதிரி எச்சினி அவசியம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இன்னும் பெரிய நிலை அடையலாம், பெரும் செல்வத்தை சம்பாதிக்கலாம், இப்படியெல்லாம் ஒரு சுயநல போக்கோடு இந்த முயற்சிகளை செய்கிற போது மிக பெரும் பாதிப்புகள் ஏற்படும், பெரிய அழிவு ஏற்படும். இப்போ அடியன் சில விஷயங்களை உங்களுக்கு அனுபவங்கள் மூலமாக, சம்பவங்கள் மூலமாக விளக்குறேன். எப்படி இந்த கண்ணீர் குறித்து சொன்னேன். இதில் ஈடுபடக்கூடிய, இத்தகைய வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் அனுதின வாழ்க்கையில் எவ்வளவு ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணுங்கிறதுக்கு ஓரிரு சம்பவம் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அடியேன் அவ்வப்போது சந்தைக்கு போய் மீன் வாங்குவது வழக்கம். காரணம், அங்கே இருக்கக்கூடிய அந்த மீனவ பெண்களிடம் போய் பேசி எது நல்ல மீன் என்பதை சரிபார்த்து வாங்குகிற ஒரு விருப்பம் உடையவன். எமக்குன்னு நல்ல மீன்களை வழங்கக்கூடிய சகோதரிகள் இருக்கிறார்கள். அப்படி ஒரு முறை நான் போய் மீன் வாங்க போகிறேன். அப்போ இந்த மீன் வாங்குகிற இடத்துல பொதுவாக பேரம் பேசுதல் என்பது நடைமுறையில் ஒன்று, அது எப்பயும் இருக்கும். அப்போ அன்றைய தினம் நான் வாங்கிய மீனுக்கு அவங்க 1000 ரூபாய் கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், என்னம்மா நீ இப்படி கேட்குற, 800 ரூபா தானே இதுக்கு தகுதி பெறும், 1000 ரூபா கேட்குறியே அப்படின்னு நான் சலித்து கொள்கிறேன். இப்போ அந்த சகோதரி சொல்கிறா, ரொம்ப விலைண்ணே, எங்கண்ணா மீனே வரமாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது, இது நான் வேற யாருக்காவது கொடுத்தா 1200 ரூபாய்க்கு கொடுப்பேன், நீ கேட்டுட்டேன்னு நான் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறேன், நீ அதுலேயும் 200 ரூபா குறைக்கிறிய என்ன அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு வியாபாரத்தில் இந்த பேரம் என்பது ஒரு அவசியமான ஒன்று. அதெல்லாம் இது என்ன நீ இப்படி பேசுகிற, இப்போ நானே 100 ரூபா கூட தான் கொடுக்குறேன் உனக்கு, இது 800 ரூபாய்க்கே பொருந்தாது அப்படின்னு நானும் அந்த சகோதரியிடம் பேசி கொண்டிருக்கிறேன். சரிண்ணே, நான் என்ன பண்ணுறது, நீ ஒரு 200 ரூபா சேர்த்து கொடுன்னா முடியாதுங்கிற, நீ எடுத்துகிட்டு போந்தா நீ இப்படி நினச்சதையே கொடு அப்படின்னு சொல்கிற. நான் 800 ரூபாயை கொடுத்து விட்டேன்னு அந்த அம்மா வாங்கி
சுருக்கு பையில் வைத்து விட்டாள். இப்போ மீனை கையில் வாங்கின பிறகு இப்போ விடைபெற வேண்டிய நேரத்தில் அவள் தன்னுடைய சொந்த விஷயங்களை பேச தொடங்குறாள். இப்போ என்ன சொல்கிறா, நான் ஒருத்தி சம்பாரித்து தானே இந்த குடும்பத்தையே காப்பாற்ற வேண்டியிருக்கு. என்ன பண்ண சொல்கிற, காலையில் கடலுக்கு 5 மணிக்கு போய் ஏலம் எடுத்து சந்தைக்கு வந்திருக்கிறேன், லோன்னு நிற்கிறேன் அப்படின்னு தன்னுடைய கஷ்டத்தை சொல்கிறேன். ஏன் என்ன வீட்டுக்காரன் என்னாச்சு, ஏன் கடலுக்கு போகலையா என்ன எதுன்னு கேட்குறேன். எங்கண்ண சதா குடிச்சிட்டு வீட்டில் படுத்து கிடக்கிறது தான் அவருக்கு வேலை. குடும்பம் இருக்கு, பொண்ணு இருக்குது, ஒரு பொண்ணு கட்டி கொடுத்துட்டேன், இன்னொரு பொண்ணு இருக்குது, எல்லாம் நான் சம்பாரித்து தானே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு அவளுடைய துயரத்த ஆதங்கத்தோடு பெருமூச்சோடு பேசிக்கொண்டிருக்கிறாள். அப்படியா அப்படின்னு நான் கேட்டுட்ருக்கேன். அப்போ அடுத்து ஒரு விஷயம் சொல்கிறா. இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா இதில் போன வாரம் மார்க்கெட்டில் ஒரு சாவுன்னு 6 நாள் மார்க்கெட்டை சாத்திட்டாங்க. விற்காமல் இருந்த மீனெல்லாம் ஐஸு பெட்டியில் வச்சு இங்கே வச்சுட்டு போனேன். அது எல்லாரும் அங்கங்கே வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாரும் கடை சாத்திட்டு போகும்போது மிச்சம் இருக்கிறத ஐஸு போட்டு இங்கே தான் வச்சுட்டு போவோம். ஏன்னா இங்கே கேமராலாம் இருக்குது. அடுத்த நாள் வந்து பார்த்தா 2000 ரூபா பொறுமானம் உள்ள மீன் திருட்டு போயிட்டுண்ணே அப்படின்னா. என்ன சொல்கிற? ஆமாண்ணா, வஞ்சின மீன் 2000 ரூபாண்ணா. இது விலை படியில் யாரும் அந்த ரேட்டு கேட்கல, அதனால் அடுத்த நாள் கொடுக்கலாம்னு வச்சுருந்தேன். சந்தை வேறு பாதியில் மூடிட்டாங்க. போட்டு ஐஸு வச்சுட்டு போனால் திருட்டிட்டு போயிட்டான்னு அப்படின்னா. யார் என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாண்ணே, கேமராலாம் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கிட்டு ஆள் யாருன்னு பார்த்துட்டாங்கண்ணே. ஆனால் அவன் பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவண்ணே. அவன்கிட்ட எதையும் நம்ம பெறவே முடியாது. அவன் ஒரு ஓட்டாண்டி. அந்த மீனை திருடி கொண்டு போய் விற்றுட்டு தண்ணி போட்டான். என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்கிற போது தன்னையும் அறியாமல் அவளுடைய அந்த கண்களில் இருந்து புலன்னு தண்ணி கொட்டுது. இப்போ அவள் வந்து 1000 ரூபா கொடுன்னு அந்த மீனுக்கு கட்டாதுன்னு அப்படின்னு கேட்டு பார்த்துட்டா. நான் வியாபாரத்தில் ஜெயிக்கணும்னு பேரம் பேசி 800 ரூபா கொடுத்துட்டேன். ஒரு வகையில் அது 800 ரூபா நியாயம்தான். அவளுக்கு அதில் ஒரு சிறு லாபம் கண்டிப்பாக இருக்குங்கிறது எனக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும். ஆனாலும் அவளுடைய பிரச்சனைகளுக்காக அவள் என்ன செய்கிறா, வேற ஒருத்தர்னா நான் கண்டிப்பாக 1000 ரூபாய்க்கு தானே விற்றிருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோடு, அதே நேரத்தில் ஒரு அன்புணர்வோடு அண்ணன் நிறையா நம்மகிட்ட வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நன்றியோடு அதை கொடுத்துருக்கிறார். இப்போ நான் அந்த மீனை வாங்கி கொண்டு விடைபெறுகிற நேரத்தில் அவளுடைய ஒரு துன்ப துயரத்தை சொல்கிற போது ஒரு அண்மையில் ஏற்பட்ட ஒரு இழப்பு, ஒரு பாதிப்பை சொல்லிட்டார். அந்த கண்ணீரை நான் கண்களால் பார்க்கிறேன். அவளுடைய துன்ப துயரமான வார்த்தைகளில் காதுகளால் கேட்டுவிட்டேன். அப்படியே வந்து அந்த மீனை எங்கள் வீட்டில் குழம்பு வச்சு நான் ருசிக்க சாப்பிட முடியாது. என் மனம் ஒரு தவிப்பும் துடிப்பும் ஏற்படுது. உடனே நான் என்ன செஞ்சேன், இங்கே பாரு, அழுவாத, கண்ணை தொட, ஏதோ ஒன்று உனக்கு ஏற்பட வேண்டிய இழப்பு இப்படி ஏற்பட்டிருக்கு, மனம் கலங்காத, ஏதோ ஒரு வகையில் இறைவன் உனக்கு அதை திரும்ப கொடுப்பான். இப்போ நீ என்கிட்ட மீன் விற்கும்போது 200 ரூபா குறைஞ்சி போச்சின்னு வருத்தப்பட்டில்ல, அந்த 200 நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு முடிந்த வியாபாரத்தை மறுபடியும் திறந்து அந்த பொருளுக்கு மேற்கொண்டு 200 ரூபாய் விலை வைத்து கொடுத்து விட்டதும், ரொம்ப நன்றிண்ண அப்படின்னு அந்த அழுத கண்கள் சிரித்தன. அந்த மகிழ்வோடு நான் விடைபெற்று வந்தேன். இன்னொரு அனுபவம் இதே மாதிரி சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த இடத்துல இந்த மீனவ பெண் உண்மையிலேயே ஒரு பொருளை இழந்து விட்டாள். பரிதவிப்புல நிற்கிறார். அவளுக்கு ஒரு 2000 ரூபாய் ஒரு மீனை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். இழப்பு என்பது பெரிய இழப்பு. ஏன்னா அவள் வந்து 150 சம்பாதித்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறாள். இன்னொரு இடத்துல ஒரு சம்பவம். சென்னையில் ஒரு பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போடுறேன். அது வழக்கமாக போடுகிற பெட்ரோல் பங்க் அல்ல.
அண்ணா நகர் பக்கம் ஒரு வேலையாக போயிருக்கிறேன். அங்கே திடீர்னு வண்டிக்கு பெட்ரோல் போட வேண்டிய தேவை ஏற்படுது. அந்த பெட்ரோல் பங்கில் இந்த பெட்ரோலை போடுகிற ஒரு பெண்மணி இருக்கிறார். அவள் போன உடனே எவ்வளவு பெட்ரோல்னு கேட்டால் இவ்வளவு ரூபாய்க்கு போடு. அப்படி அவள் பெட்ரோல் போடுகிற போது அவளை பார்க்கிற போது அவள் ஒரு விதவை பெண்மணி என்கிற ஒரு அனுமானம் அடியனுக்கு ஏற்படுகிறது. இது ஒரு குடும்ப கஷ்டம், ஒரு குடும்பத்தை சுமந்து கொண்டிருக்கிறா, அவன் இந்த பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறா அப்படின்னு நினைக்கிறேன். பெட்ரோல் போட்டு முடித்ததும் நான் அந்த பெட்ரோலுக்கான பணத்தை எடுத்து கொடுக்குறேன். அவள் பணத்தை வாங்கிட்டா, பாக்கி எனக்கு கொடுத்துட்டா. நான் இப்போ புறப்படணும். அந்த நேரம் அருகில் யாரும் இல்லை, நான் ஒரு ஆள் தான் போடுறேன். அடுத்தடுத்த பங்கில் வேறு வேறு வண்டிகள் நிற்கிது, இவ இடத்துல வேறு யாரும் இல்லை. மனசே சரியில்லை சார் அப்படின்னா. என்னடா இது நம்மள்கிட்ட திடீர்னு இந்த அம்மா பேசுத அப்படின்னு. ஏம்மா என்னாச்சு? நான் மனசு சரியில்லைங்கிற அப்படின்னா. சார் என்ன நடந்துச்சுன்னே தெரில சார். மத்தியானம் கவுண்டிங்கில் 100 ரூபா மிஸ்ஸுடு. நான் எங்கே விட்டேன், இப்படி விட்டேன், அங்கே யார்ட்டையும் வாங்க விட்டுட்டேனா இல்லை சேர்த்து கொடுத்துட்டேனா என்னன்னே புரியல சார். மத்தியானத்துலேருந்து ரொம்ப அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னா. அது எவ்வளோ பேருக்கு பெட்ரோல் போடுவா, இதை நம்மிடம் சொல்கிறாளே சரி அப்படின்ட்டு சட்டுன்னு என்ன பண்ண, பைய திறந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து அவ கையில் கொடுத்தேன். ஐயோ சார் நீங்கள் ஏன் சார் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறா, கையில் வாங்குறா. ஆனால் அவளுடைய மனமும் முகமும் சிரிக்கிறது. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க, நல்லா இருக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் அவளுக்கு அந்த பணத்தை கொடுத்து விட்டேன். 10 அடி தூரம் வந்த பிறகு என்னுடைய உள்ளுணர்வு சொன்னது, அந்த பெண் பொய் சொன்னா, அவள் இது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறாள். அருகில் யாரும் பெட்ரோல் போடாத நேரங்களில் ஒத்த வண்டியா நிற்கிது, வேற வண்டி அந்தாண்டை அங்கேயும் இல்லைங்கிறப்ப அந்த ஒரு சில நொடி பரிமாற்றத்தில் அந்த பணத்தை கொடுத்து பாக்கி வாங்குற அந்த நேரத்தில் இப்படி ஒரு துயரத்தை அவள் சொல்வதன் மூலம் மனம் இறங்கக்கூடியவர்கள் சில உதவிகளை அந்த அம்மாவுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் உம்மிடமும் அவள் செய்தாள் என்று எமக்கு ஒன்று சொல்கிறது. ஆனால் செய்ததை அந்த சக்தி மகிழ்வாக எடுத்துக்கொள்கிறது. செய்த பிறகு நீ இன்ன காரணத்தினால் இதை அவளுக்கு செய்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அது நம்ம வேலை இல்லை. எம்மிடம் ஏதோ ஒரு துன்ப துயரத்தை ஒரு பெண் சொல்கிறார். அவள் கணவனை இழந்தவள், ஒரு குடும்பம் அவளுக்கு பின்பாக இருக்கிறது. அவள் இழப்பு என்று சொன்ன தொகை எமக்கு தாங்குகிற ஒரு தொகை. மெட்ராஸில் ஒரு ஹோட்டலில் போய் ஒரு காஃபியும் ஒரு டிஃபனும் பண்ணால் 100 ரூபாய்க்கு மேலே செலவாயிடும். ஒருவேளை ஆகாரம் நமக்கு தாங்குகிற சக்தி இருக்கிறது, அதனால் அது பரவாயில்ல. ஒரு துயரத்தை கேட்டுவிட்டு அந்தாண்ட வீட்டுக்கு நாம் படுக்க போகிறப்ப ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு தான் வந்திருக்கலாமேன்னு என்னை நீ திரும்ப திரும்ப கேட்டு கொண்டு எடுத்துருவேன், அதனால நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு எமக்கு சொன்ன சக்திகிட்ட நான் திரும்ப சொல்கிறேன். அது சாந்தமாகி விட்டது. ஆமாம் ஆமாம், இந்த எச்சினி ஆற்றல்கள் என்பது என்ன செய்ய வைக்கும்னா, கொடுக்கிற நபராக உங்களை அது மாற்றும். ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் ஏதோ ஒன்றை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நபராக இந்த சமூகத்தில் உங்களை நிலை பெற வைக்கும். பொருள் மட்டும் இல்லை, ஒரு ஞானத்தை கொடுக்க வேண்டியிருக்கும், நல்ல யோசனைகளை கொடுக்க வேண்டியிருக்கும், அறிவுரைகளை கொடுக்க வேண்டியிருக்கும், ஜனங்களுக்கு சில எச்சரிக்கைகளை கொடுக்க வேண்டியிருக்கும். இதை சொன்னால் உனக்கு கெட்ட பேர் வருண்டா அப்படின்னு நினைக்கிற இடத்துல வந்துட்டு போய் சொல்லு அப்படின்னு சொல்ல வைக்கும். இப்படியான இந்த ஆற்றல்கள் நம்மை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்றை கொடுக்கும்படி வைத்து கொண்டிருக்கும். அந்த மாதிரி கொடுக்கிற போது சில பல சங்கடங்கள், அவமானங்கள் இவையும் நாம் எதிர்கொள்ள வேண்டி வரும். ஆனால் இதையெல்லாம் அவை பொறுப்பு. நாம் கொடுக்கிறோமா என்பது மட்டும்தான் கணக்கில் இருக்கு. அப்படி கொடுக்கக்கூடிய நபராக நாம் இல்லை என்றால் அந்த கணமே அந்த ஆட்டத்தில் இருந்து அவை விலகிவிடும் அல்லது நம்மை விலக்கி வைத்துவிடும்.
எச்சினி சக்தியை நாட வேண்டும், அதை என்னுடைய ஆற்றல்களை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு உலாவிக் கொண்டிருக்கிற அன்பர்கள் கவனிக்க வேண்டியது, நீங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரும் பெண் பாவத்தை செய்திருக்கிறீர்கள், பெண் சாபத்துக்கு ஆளாகி இருக்கிறீர்கள், ஒரு பெண்ணின் துயரத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு எச்சினியினுடைய சக்திகள் ஒருபொழுதும் சித்தியாகாது. அல்லது மாறுபட்ட சக்திகள் உங்களிடம் வந்து சேரும். இது மாதிரி முயற்சி பண்ணீங்கன்னா உங்களை ஏதோ ஒரு வகையில் அழித்தொழிக்கக்கூடிய ஆற்றல்களாக அவை இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தை எடுத்துடும், குடும்ப நிம்மதியை எடுத்துவிடும், பல சங்கடங்களை அது கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும். எந்த ஒரு கணத்திலும் நம்மிடம் ஒரு சக்தி இருக்கு, நம்ம சக்திக்கு மேற்பட்டு நம்மளை அது போராட வைக்காது. உங்களிடம் 500 ரூபா பணத்தை கொடுத்துட்டு 200 ரூபா யாருக்காவது கொடுக்கும்படி ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கும். அந்த நிமிஷம் இந்த 200 ரூபாயும் நமக்கு இருந்தால் தேவையில்லையேன்னு நினைச்சோம்னா அந்த 500 ரூபாயும் காலி பண்ணிடும். கொடுக்கக்கூடிய நபராக மாறுகிற போது இந்த சூட்சமங்களை புரிந்து கொண்டவர் என்று அது எடுத்துக்கொள்ளும். காரணம், இந்த மானுட வாழ்வு என்பது ஒரு காணல் நீர் போல, ஒரு ஈசல் போல ஒரு வாழ்வு, சிறிது கால வாழ்வு. இருப்பது போல் இருக்கும், எந்த நிமிடமும் இல்லாமல் போகும். இவ்வளவுதான் வாழ்க்கை. இந்த இருக்கப்போறோம், அந்த இருக்கப்போறோம், அந்த திட்டம், இந்த திட்டம், அது இதுன்னு பல கணக்குகளோடு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். விடியுது, இரவு ஆகிறது, தூங்குறான் விழிக்கிறான், தூங்குறான் விழிக்கிறான். திடீர்னு ஒரு நாள் அவனை சார்ந்தவர்கள் ஹார்ட் அட்டாக் ஆகல, இப்பதான் செய்தி வந்ததும்பா. எந்த கணத்தில் என்ன நடக்கும் நம்மிடம் இல்லை. இந்த ஒரு அடிப்படை உண்மையை, நிலையாமையை நாளும் எண்ணுகிறவனாக நாம் இருக்கணும். பெரிய திட்டம், இலக்கு, கற்பனை, இந்த விஷயங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடிய அவசியம் இருக்காது. எதுவும் நிரந்தரம் இல்லை என்கிற மனோபாவத்தோடு நாம் இயங்கிக் கொண்டிருக்கிற போது நம்மை சூழ்ந்து இத்தகைய சக்திகள் நடமாடக்கூடியவைகளாக இருக்கும். சரி, இப்போ இந்த எச்சினி சக்திகள் என்ன பண்ணுது? ஒரு மாயாஜாலத்தை நம்முடைய இல்லத்தில் நிகழ்த்துது. என்ன மாதிரி செய்யுது? திடீர்னு காலையில் கண் விழித்து நான் பார்க்கிறேன், அறையில் ஒரு பேப்பர் கிடக்கு. ஒரு ஆடிட் பேலன்ஸ் ஷீட்டு மாதிரி ஒரு பேப்பர். அதில் சில பல பெயர்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதில் பேங்க் நேமு, அது இது, லோனு, கிரெடிட்டு, டெபிட் என்னென்னமோ எழுதியிருக்கு. ஒரு பிரிண்டட் பேப்பர். அதில் சில பெயர்களுக்கு அந்த மஞ்சள் கலர் ஒரு ஸ்கெட்சினால் அது அடிக்கோடப்பட்டிருக்கு. அது என்ன இது நம்ம வீட்டில் சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு பேப்பர் கிடக்க அப்படின்னு, இது மாதிரி பேப்பர் வர்றதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு பலவாறு இருக்கிறவங்களெல்லாம் விசாரிக்கிறேன். ஆனால் எந்த ஒரு காரணமுமே இல்லை. ஏதாவது காற்றுல வந்திருக்குமா, இல்லை வேறு ஏதாவது நியூஸ் பேப்பர் வாங்குறோமே அதில் ஏதாவது இடையில வச்சு வந்துருச்சா, இப்படி எதோ யோசித்து பார்க்குறோம். அப்படி பரட்டி பார்க்குறேன். ஆனால் அதில் என்னுடைய தந்தையார் பேர் இருக்குது, என்னுடைய தாத்தா பேர் இருக்குது, அதன்னிலே சில பெயர்கள் இருக்குது. ஸ்ரீனிவாசன் அப்படின்னு போட்டு அதை கணக்கு எழுதியிருக்கு. சரி, யாரோடைய ஆடிட்டு பேப்பர் போல் இருக்குது, இது எப்படி நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னு தெரியலையே அப்படின்ட்டு பார்த்துட்டு தூக்கி போட்டேன். அது கூட்டி பெருக்கி குப்பைக்காக சென்று விட்டது. அதே போல் மறுநாள் வீடெல்லாம் கூட்டி முடித்த பிறகு ஹால்லேருந்து ரூமுக்கு நடந்து வந்தால் ரூமில் அந்த பேப்பர் கிடக்கு. அதே மாதிரி ஒரு பேப்பர், அதே மாதிரி கணக்குகள், வேறு வேறு கணக்குகள், அதே மாதிரி பெயர்கள். எங்கே இருந்துடா வருது இந்த பேப்பரு? தொடர்ந்து இது எங்கேயோ யாரோ ஒரு பஞ்சாக எதெல்லாம் பின் பண்ணியிருக்கு, இல்லை அந்த ஒரு ஹோல் இருக்குது அப்படின்னா எதுவும் இல்லை. ஒரு புது A4 ஷீட்டு. என்ன பேப்பர், சம்மந்தம் இல்லாமல் ஏதோ பேப்பர் கிடக்கு, தூக்கி போடு, குப்பையில் போடு அப்படின்னு போட்டேன். 3வது நாள் அதே மாதிரி வருது, அதே மாதிரி. அப்போ தான் இதில் எனக்கு ஒரு ஐயப்பாடு ஏற்படுது. அப்போ தான் அந்த பேப்பரை கூர்ந்து பார்க்குறேன். என் மூதாதையர்கள் சம்பந்தப்பட்ட பெயர்கள் அதில் இருக்கிறது.
அதில் சில பெயர்கள் நமக்கு அறிமுகம் இல்லை. அந்த பெயர்கள்லாம் எம் மூதாதையர்கள் சம்பந்தப்பட்ட பெயர்களாக இருந்திருக்கக்கூடும். ஏன்னா 1-2 பேர் சரியாக இருக்குது, மற்ற பேர்கள் நமக்கு தெரியல. நமக்கு இப்போ 7 தலைமுறை பேர் தெரியாது, யாரோட எந்த தாத்தாவோட யார் கூட பிறந்தாங்க எது தெரியாத, அவங்க பேர் என்ன இப்போ கேட்டால் தெரியாது இல்லையா. இது எங்கே இந்த வரணும்னு வருதுன்னு பார்க்கணுமே அப்படின்னு ரொம்ப கவனமாகி, ஏன்னா பெரும்பாலும் ஜன்னல்கள் எல்லாமே வலை அடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காற்றுலகத்தில் வேற எங்கே இருந்தாவது பறந்து உள்ளே வருகிறதுலாம் சொல்ல முடியாது, எல்லாமே தடுப்புகளோடு இருக்கிறது. இது ஏதோ ஒரு விசேஷமான சக்திகள் ஏதோ ஒன்று இந்த வேலையை செய்கிறதுன்னு என்ன நல்ல அந்த நிமிஷத்தோடு அந்த பேப்பர் வருது நின்றுட்டு. இப்போ 2 முறை வந்த பேப்பரையும் குப்பையிலே போட்டது போல் இதையும் அனுப்பிச்சிட்டு வச்சுக்க வேண்டான்னு இப்போ தோணுது. அதை நம்ம வச்சுருந்துருக்கலாமோ அப்படின்னு. இந்த மாதிரி இந்த எச்சினிகள் நம்மளுடைய நடைமுறை வாழ்வோடு அருப ரூபமாக மாறி சில பல செயல்களை செய்ய தொடங்குவதையும் நான் அனுபவித்திருக்கிறேன். அதேபோல் சாலைகளில் செல்கிற போது பலவாறான அனுபவங்கள் இந்த சாலை பயணங்களில் அடியனுக்கு ஏற்பட்டிருக்கு. அதில் பல நல்ல சக்திகளை, சித்த புருஷர்களை எல்லாம் சென்னையினுடைய ஜனத்திரளான அந்த கூட்டங்களுக்கு இடையே அப்படி கன நேரம் ஒரு நொடி மின்னல் கீற்று போல ஒரு முகத்தை பார்க்க முடியும். ஆனால் நம்ம விரைவாக போயிட்டுருக்கிறோமா, எங்கேயும் நிறுத்த முடியாது. ஒரு பக்கமாக போகிற நம்ம ஒரு ஓரமாக போய் அப்படி நிறுத்திட்டு திரும்பி பார்க்குற அந்த 2 நொடியில் அவங்க எதிர் திசையில் பயணிக்கிறவங்கள அடையாளம் காண முடியாது. ஆனால் அவர்கள் மானுட ரூபத்தில் வந்திருக்கிற மற்றொரு ஆற்றல் என்பதை மட்டும் நம்ம உணர முடியும். அந்த ஒரு சாமுத்திரிகா லட்சணங்கள் அந்த முகத்தில் தெரியும். மின்னல் கீற்று போல கண்ணுக்கு கண் நேராக பார்த்து மறையும். அப்படியாக சில இச்சினி ஆற்றல்களை பெண் ரூபத்தில் நான் சமூக வெளியில் சாதாரணமாக சாலைகளில் அண்மை காலங்களில் எதிர்கொண்டிருக்கிறேன். ஒரு வசீகரமான அந்த கண் பார்வை, ஒரு கணம், ஒரு மயக்கும் விழிகளான ஒரு விழிகள், ஒரு நொடி பொழுது நம் கண் கொண்டு அப்படி பார்த்து விலகிற அந்த பார்வையும், அதன் பிறகு அவர்களை நின்று நிதானித்து அல்லது வண்டியை நிறுத்திட்டோ இல்லை திரும்பி பார்க்கக்கூடிய மனோ இயல்பு நமக்கு வராமல் அப்படி தடுக்கப்படுவதும் பல நேரங்களில் அண்மை காலத்தில் அடியேன் அனுபவிக்கிறேன். ஆக இன்றைக்கு இத்தகைய இச்சினி ரூபங்கள், அப்சரஸ்கள், அதாவது பேரழகியாக தேவலோகத்தில் சொல்கிறோமே, அந்த மாதிரியான ஒரு தெய்வீக லட்சணங்கள் பொருந்திய ஒரு பெரும் ஆற்றல்கள், இன்னும் பல மோகினி அம்சங்கள், இப்படி என்ன மாதிரியான சக்தி அமைப்புகள், கட்டமைப்புகள் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கோ அது எல்லாமே எல்லா காலகட்டத்திலையும் நீக்கமர நிறைந்து இருக்கிறது. இன்றைய நவீன காலத்துக்கு தக்கன அவைகளும் உடை உடுத்தி கொண்டு நமக்கு இடையே நடமாடுகிறது என்பதைத்தான் இதன் மூலம் அடியேன் சொல்ல வருகிற ஒரு பேருண்மை. இன்றைக்கே நீங்கள் எச்சினா ஒரு பட்டு பீதாம்பரத்தோடு இடையில் ஆடையும் மேலே கச்சையும் அணிந்து ஒரு பெருங்கொண்டையும் எண்ணற்ற வைர வைடூரிய ஆபரணங்களோடும் நடைபோடுகிற நளின பார்வையும் குலுங்கல் சிரிப்புமாக நிற்கும்னு கற்பனை பண்ண வேண்டியதில்லை. எச்சினிகள் கோட்டு சூட்டு போட்டும் வரக்கூடியவைகளாக இருக்கிறது என்பதுதான் இந்த நேரத்தில் அடியேன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆக எச்சினியினுடைய தரிசனம் என்பது நம்மை ஏமாற்றக்கூடிய வடிவங்களில் வந்து கொண்டிருக்கிறது. நம்மோடு தான் அவைகளும் இருக்கிறது. அந்த உகந்த ஆத்மாக்களை அவைகள் நாடுகின்றன. அதற்குரிய நன்மைகளை தானே புரியவும் செய்கிறது. ஆனால் எச்சினிகள் மட்டுமல்ல, எந்த ஒரு தேவதா சக்தியும் ஒரு மானுடனுடைய வாழ்க்கையில் சில காலம்தான் ஈடுபடும். அவனுக்கான சில அனுபவங்களை கொடுத்து அவனை மேன்மைப்படுத்தி அடுத்த நிலைக்கு முன்னேற்றி விடும். அவன் வாழ்க்கையில் ஒரு ப்ரமோஷன் மாதிரி அது மாதிரி அவர்களை நகர்த்தி நகர்த்தி அடுத்தடுத்த நிலைக்கு அவைகளை தானாக அழைத்து செல்லும். அதனால ஒருத்தன் எச்சினியை அவசியம் பண்ணிட்டா அதோடையே சாவர வரைக்கும் இருந்து அப்படியே போயிடுவான் அப்படின்லாம் இல்லை. சில காலம் அந்த எச்சினிகள் இருக்கும்.
அதன் பிறகு அதற்கு மேலான சில ஆற்றல்களை அவன் தரிசிக்கவோ அல்லது அதன் மூலமான சில அனுபவங்களை பெறுவதற்கோ வாய்ப்பு ஏற்படும். இப்படி அடுத்தடுத்த நிலைகள் அவன் கடந்து போய் கொண்டு இருக்கிற போது ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு அந்த முக்தியும் கிட்டி விடுகிறது. இந்த அளவில் இன்றைய இந்த இச்சினிகள் குறித்தான மேலும் சில விஷயங்களை பகிர்ந்த உணர்வோடு உரையை நிறைவு செய்வோம். ஹரி ஓம் மகா காளி.